இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிசிசிஐ இந்த ஆண்டு ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸில் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்பில் விளையாட போகிற நம்ம இந்திய பிளேயர்களுக்கான அஃபிஷியல் 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாட் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்குவாடை இப்போ நம்ம பார்க்குறப்ப முக்கியமான 4 பிளேயர்கள் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா இவங்க 2 பேருக்கும் இடையே மும்பை இந்தியன்ஸ்ல நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலுமே ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அவர் செஞ்சிருக்க செய்கை ஹர்திக் பாண்டியா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இந்த வேர்ல்டு கப்புக்கான நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்க 4 முக்கியமான பிளேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியின் முக்கியமான பிளேயராகவும் கேப்டனாகவும் இருக்கிறவர் KL ராகுல். அவருக்கு இந்த 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாட்லையும் இடம் கிடைக்கல, பேக்கப் பிளேயருக்கான இடத்துலையும் இடம் கிடைக்கல. அதே போல தான் இஷான் கிஷன் அவருக்கும் 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாட்லையும் பேக்கப் பிளேயர்களுக்கான ஸ்குவாட்லையும் இடம் கிடைக்கல. அதே போல தான் சுப்மன் கில், ரிங்கு சிங் இவங்க 2 பேருக்கும் கூட நம்ம இந்திய அணியின் 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாட்ல இடம் கிடைக்கல. ஆனா பேக்கப் பிளேயர்களுக்கான ஸ்குவாட்ல தான் இடம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் 15 பிளேயர்கள் கொண்ட நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல கேப்டனா ரோஹித் சர்மா, அவர் கூட ஓபனரா யசஸ்வி ஜெய்ஸ்வால், 3வதா விராட் கோலி, 4வதா சூரியகுமார், 5வதா விக்கெட் கீப்பருக்கான இடத்துல ரிஷப் பண்ட், 6வதா மீண்டும் விக்கெட் கீப்பருக்கான இடத்துல சஞ்சு சாம்சன். அவருக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அடுத்து இந்திய அணியின் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல 1வது முறையா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 7வதா ஹர்திக் பாண்டியா, 8வதா நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு சிவம் துபே அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு. 9வதா ஜடேஜா, 10வதா அக்ஷர் பட்டேல், 11வது பிளேயரா குல்தீப் யாதவ், 12வது பிளேயரா யுவேந்திர சஹல், 13வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், 14வது பிளேயரா ஜஸ்பிரீத் பும்ரா, கடைசி 15வது பிளேயரா முகமது சிராஜ். அடுத்ததா பேக்கப் பிளேயர்களுக்கான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், ரிங்கு சிங், காலித் அஹ்மத், அவேஷ் கான் இவங்க 4 பிளேயர்களுமே பேக்கப் பிளேயர்களுக்கான இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதில் ஹர்திக் பாண்டியா அவர் ஸ்குவாட்ல இடம் பிடிப்பாரா அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. ஆனால் ரோஹித் சர்மா ஸ்குவாட்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு இடம் கொடுத்து துணை கேப்டன் பதவியையும் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ ரோஹித் அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை ஹர்திக் பாண்டியா பறிச்சிருந்தாலும் ரோஹித் சர்மா அவருக்கு பதிலாக துணை கேப்டன் பதவி கொடுத்திருக்கிறது ஹர்திக் அவருக்கே ஒரு தர்ம சங்கடமான நிலைமையாக தான் இந்த நிலைமை நிச்சயமாக இருக்கும். அதே போல நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சிவம் துபே அவருக்கு நிச்சயமா வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு சிவம் துபே அவருக்கும் நம்ம இந்திய அணியின் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 15 பேர்கள் கொண்ட ஸ்குவாட் மூலமா நம்ம இந்தியா T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு காட்டுவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.